அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். என் இதயம் உம்மிடம் கூறியது, உமது முகத்தை தேடினேன், உமது முகத்தை பார்க்க விரும்பினேன். ஆண்டவரே, உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இந்நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்பு செய்த சீடர்களை தாபோர் மலைக்கு அழைத்து சென்று தன்னுடைய உருமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றார். நீங்களும் நானும் இந்த மண்ணுலக பயணம் முடிந்து தாபோர் மலையில் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றத்தை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாமும் விண்ணகத்திலே அவரை போல மாற்றங்கள் பெற்று அவரோடு மகிழ்ச்சியோடு வாழத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து இறைவன் ஏற்றுக்கொள்ள திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளமானே. அகவழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சிமை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, 9 முதல் 13 மற்றும் 17 18 முடிய. அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் ஏறி பலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை.
என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் வழிமரபை பலுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8 உட்பிரிவு 31 முதல் 34 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வசனம். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெள்ளேரென ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவருக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது.
உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது, அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் வார்த்தையை அப்படியே மனதில் நிறுத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே. கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் 2வது வாரத்தில் இந்த ஆன்மீக பயணம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இன்றைய திருவழிபாடு இறைவனுடைய அன்பு எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று உணர இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்றையொன்று இணைந்து செல்வதை நாம் காணுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இறைவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றான். உன்னுடைய சந்ததி கடல் மணலை போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் நான் உருவாக்குவேன் என்று. முதிர்ந்த வயதில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருந்த அவருக்கு இறைவனுடைய அருளாலும் ஆசீராலும் ஒரு மகனை ஈன்றெடுக்கின்ற பொழுது அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சி, கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்று பெருமை கொண்டார். ஆனால் அதே இறைவன் தான் ஈன்றெடுத்த அந்த முதிர்ந்த வயதில் ஈன்றெடுத்து அன்பு செய்து கொண்டிருக்கின்ற தன் மகனை தனக்கு காணிக்கையாக்கும்படி பலி செலுத்த அவர் இறைவன் அழைக்கின்றார். தந்தையினுடைய அன்பு, கடவுளிடம் தான் எந்த அளவிற்கு அன்பையும் அவர் மீது விசுவாசத்தையும் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதற்கு இன்றைய முதல் மாதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னுடைய சந்ததியை உருவாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்த இறைவன் அந்த சந்ததிக்கு வழிமுறையாக இருக்கக்கூடிய ஒரே மகனையே இறைவன் பலி செலுத்த விரும்புகிறார் என்றால் இறைவனுடைய திட்டம் நிச்சயமாக எனக்கு நல்லதை தான் கொடுக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை. எனவே நான் தன் மகனை கடவுளுக்கு பலி செலுத்த அழைத்து செல்லுகிறார். எனவே இறைவன் அவரை பெருமையோடு, உன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே இந்த மண்ணுலகில் இனி யாரெல்லாம் என் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களின் விசுவாச தந்தை என்று உன்னை அழைக்கப்படுவார் என்று இறைவன் என்று ஆபிரகாமுக்கு அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய தந்தை தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு கையளிக்கிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பெருமை கொள்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று. ஆபிரகாம் எந்த அளவிற்கு தன் மகனை மணவு வந்து கடவுளுக்கு பலி செலுத்த அழைத்து சென்றாரோ, ஆனால் ஆபிரகாமினுடைய மகன் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டான். ஆனால் தந்தை கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு சிலுவையிலே தன்னை பலி செலுத்த வேண்டும் என்று விரும்பி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுளின் ஒரே மகன், உங்களுக்காக எனக்காக தன்னையே பலியாக்கி இருக்கிறார். 2 தந்தையர்கள், 2 மகன்கள். இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆழமான விசுவாச உண்மை, விசுவாச நம்பிக்கை. இவர்களைப் போல நாமும் இந்த மண்ணுலகில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தொடர்ந்தோம் என்றால் அதில் கிடைக்கின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை. இருப்பினும் நாம் அனைவர்களுமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள், உலக காரியங்களின் மீது விசுவாசம் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், நம்முடைய உடல் இச்சைகளுக்காக நாம் இந்த உலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், சுயநலம் உள்ளவர்கள்,
யதார்த்தமான வாழ்வு வாழ்ந்து கூடியவர்கள், பல நேரங்களிலே தற்பெருமை கொண்டவர்கள், இப்படிப்பட்ட அனைவருமே இறைவன் அன்பு செய்கிறார் என்பதற்கு இன்றைய தாபூர் மலையினுடைய நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட 12 சீடர்களில் 3 நபர்களை இயேசு தனியே அழைத்து செல்லுகிறார். இந்த 3 நபர்கள் ஏறக்குறைய இயேசுவினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் காணக்கூடியவர்கள். இவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையாக அழைத்து செல்லுவதை நாம் காணுகின்றோம். தாபோர் மலை மீது அழைத்து செல்லுவது, கெத்செமனே தோட்டத்திலே தனிமையில் அழைத்து செல்லுவது, இப்படி பல நிகழ்வுகளுக்கு மத்தியிலே இவர்களை அழைத்து செல்லுகிறார் என்றால் இறைவன் எந்த அளவிற்கு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் என்பதை இந்த வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்வோம். 12 நபர்களில் இந்த 3 நபர்கள் தனித்துவம் பெற்றவர்கள். எந்த விதத்தில்? பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளித்தார். அந்த ஆளை எனக்கு யாரே தெரியாது, நீங்கள் சொல்லுகின்ற நபன் எனக்கு தெரியாது, ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள, வாழ்வை பாதுகாத்து கொள்ள 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவர் பேதுரு, உன் பெயர் பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று இயேசு கொடுத்த வாக்குறுதி கூட அவர் மறந்துவிட்டு இயேசுவை மறுதலித்து ஓடியவர். யாக்கோபு, யோவான், இவர்களுக்கும் பதவி ஆசை. தன் தாயின் வழியாக இயேசுவிடம் அவர்கள் முறையிட்டதை காணுகிறோம். ஒருவன் வலப்புறமும் ஒருவன் இடப்புறமும் விண்ணகத்தில் உன்னோடு அமர வேண்டும் என்று இவர்கள் தன் தாயின் வழியாக தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தியவர்கள். எனவே ஒருவர் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள இயேசுவை மறுதளித்தார். மற்ற இருவரும் பதவிக்காக தன் தாயின் வழியாக தன் விண்ணப்பங்களை எடுத்து கூறியவர்கள். இந்த 3 நபர்களையும் இயேசு ஆழமாக அன்பு செய்கிறார். எனவே இந்த உலக காரியங்கள் மீது யாரெல்லாம் முழுவதுமாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோமோ அவர்களை மேன்மேலும் இறைவன் ஆசீர்வதித்து மன்னித்து அவர்களை தன் வசம் இழுத்துக் கொள்ளத்தான் இயேசு மண்ணுலகிற்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தவ காலத்தில் 2வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசி கேட்கின்றோம். தம் சொந்த மகன் என்று மாறாமல் அவரை நமக்காக ஒப்புக் கொடுத்தார் என்றால் அந்த அளவிற்கு இறைவன் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல நாமும் இறைவன் மீது விசுவாசம் வைப்போம். பேதுருவை போல, யோவானை போல, யாக்கோவை போல இந்த உலக காரியங்கள் மீது நம்முடைய சிந்தனைகள் இருந்தாலும் ஆனால் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பிற்கு நாம் செவிமடுத்து சென்றோம் என்றால் அந்த சிந்தனைகளை துரத்தி நம்மை அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்லுவார். இதுவே இந்த தவ காலம், சிறந்த காலம். எனவே இது 2வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் அனைவருமே இறைவன் வார்த்தைக்கு செவிமடுப்போம், அவர் அன்பை உணர்ந்து கொள்ளுவோம், அவருடைய பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலி வழியாக முயற்சி செய்வோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் இறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடல் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, மெய்யன் கடவுள் என்று மெய்யன் கடவுளாக உதித்தவர், இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் என்றர், தந்தையோடு ஒரே பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே.
ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரே உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சார்ந்து பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளக்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலைக்கு இடையராக வைப்போமா மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமகளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அப்புறந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறவரிடம் வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றை பின்னி எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் கூறி படைக்கிறேன். இவருக்கு செவி சாயுங்கள்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கோந்தே. மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறைவு நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வாழ்க